வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் நீதி தலைவர்கள் நூலில் 7வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 18.25% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். கிதியோன் மிதியானியரை தோற்கடித்தல். எருபாகால் என்ற கிதியோனும் அவருடன் இருந்த மக்கள் அனைவரும் அதிகாலையில் எழுந்து அரோது நீரூற்றருகே பாளையம் இறங்கினர். மிதியானியர் பாளையம் இவரது பாளையத்திற்கு வடக்கே மோரே மலை அருகே பள்ளத்தாக்கில் இறங்கியிருந்தது. ஆண்டவர் கிதியோனை நோக்கி, உன்னுடன் இருக்கும் மக்கள் ஏராளமாக இருப்பதால் மிதியானியரை அவர்கள் கையில் ஒப்படைக்க மாட்டேன். இல்லையெனில் எம் கையே எம்மை காத்தது என்று கூறி இஸ்ரேல் மக்கள் எனக்கு எதிராக தற்பெருமை கொள்வர். இப்பொழுது மக்கள் கேட்குமாக நீ கூற வேண்டியது, போருக்கு அஞ்சி நடுங்குகின்றவன் போய்விடட்டும், கிளையாது மலையை விட்டகலட்டும் என்றார். மக்களுடன் 22,000 பேர் திரும்பி சென்றனர். 10,000 பேர் எஞ்சியிருந்தனர். ஆண்டவர் கிதியோனிடம், மக்கள் இன்னும் ஏராளமாக உள்ளனர், அவர்களை நீர்நிலைக்கு அழைத்து வா, அங்கே உனக்காக அவர்களை தேர்ந்தெடுப்பேன். யாரை குறித்து உன்னிடம் குறிப்பிடுகிறேனோ அவன் உன்னுடன் செல்வான், யாரை குறித்து குறிப்பிடுகிறேனோ அவன் உன்னுடன் செல்ல மாட்டான் என்றார். அவர் மக்களை நீர்நிலைக்கு அழைத்து சென்றார். ஆண்டவர் கிதியோனிடம், நாய் போன்று நாக்கினால் நீரை நக்கிக் குடிப்பவர்களையெல்லாம் தனியாக நிறுத்து, முழங்காலில் மண்டியிட்டு நீரை குடிப்பவர்களையெல்லாம் தனியாக நிறுத்து என்றார். நாக்கினால் நக்கிக் குடித்தவர்களின் எண்ணிக்கை 300. மற்ற மக்கள் அனைவரும் நீர் அருந்த முழங்காலில் மண்டியிட்டனர். ஆண்டவர் கிதியோனிடம், நக்கிக் குடித்த 300 பேர் மூலம் நான் உங்களை விடுவிப்பேன். நான் மிதியானியரை உன் கையில் ஒப்படைப்பேன். மற்ற எல்லா மக்களும் தமக்குரிய வீடுகளுக்கு செல்லட்டும் என்றார். அந்த 300 பேர் தங்கள் கைகளில் உணவுப் பொருள்களையும் தங்கள் எக்காளங்களையும் எடுத்துக்கொண்டனர். அவர் மற்ற எல்லா இஸ்ரேலரையும் அவர்கள் கூடாரத்திற்கு அனுப்பிவிட்டு அந்த 300 பேரை தம்முடன் நிறுத்திக் கொண்டார். மிதியானியரின் பாளையம் அவர் இருந்த இடத்திற்கு கீழே பள்ளத்தாக்கில் இருந்தது. அவ்விரவில் ஆண்டவர் அவரிடம், எழுந்து பாளையத்திற்குள் இறங்கி செல், நான் அதை உன் கையில் ஒப்படைத்துவிட்டேன். ஆயினும் நீ போக அஞ்சினால் முதலில் பூரா என்ற உன் வேலையாளுடன் பாளையத்திற்கு செல். அவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்பதை நீ உற்றுக்கேள். அதன்பின் உன் கைகள் வலுப்பெற நீ பாளையத்திற்கு எதிராக செல்வாய் என்றார். அவர் பூரா என்ற தம் வேலையாளுடன் பாளையத்தில் இருந்த போர்வீரர்களின் எல்லைக் காவலுக்கு சென்றார். மிதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கில் வாழ்ந்த மக்கள் அனைவரும் வெட்டுக்கிளி போன்று ஏராளமாக பள்ளத்தாக்கில் தங்கியிருந்தனர். கடற்கரையில் உள்ள ஏராளமான மணலை போன்று அவர்கள் ஒட்டகங்களுக்கு எண்ணிக்கை இல்லை. கிதியோன் வந்து சேர்ந்தபொழுது ஒருவன் தன் தோழனிடம் தன் கனவு பற்றி கூறிக்கொண்டிருந்தான். அவன் கூறியது, நான் கனவு ஒன்று கண்டேன். வட்டமான ஒரு வார்கோதுமை அப்பம் மிதியானியரின் பாளையத்திற்கு சுழன்று வந்தது. அது கூடாரத்திற்கு வந்து அதன் மேல் மோதி கீழே விழுந்தது. அது கூடாரத்தை தலைகீழாக புரட்டியது. கூடாரம் கீழே விழுந்தது என்றான். அவன் தோழன் மறுமொழியாக, இஸ்ரவேலனும் யோவாசின் மகனுமாகிய கிதியோனின் வாளை தவிர இது வேறொன்றுமில்லை. கடவுள் மிதியானியரையும் பாளையம் முழுவதையும் அவர் கையில் ஒப்படைத்துவிட்டார் என்றான். கனவையும் அதன் பொருளையும் அவன் கேட்டதும் கிதியோன் தலைவணங்கினார். பின்னர் இஸ்ரேலின் பாளையத்திற்கு திரும்பினார். எழுங்கள், ஏனெனில் மிதியானியரின் பாளையத்தை ஆண்டவர் உங்கள் கையில் ஒப்படைத்துள்ளார் என்றார். அவர் 300 பேரையும் 3 பிரிவாக பிரித்தார். அவர்கள் அனைவரின் கையிலும் எக்காளங்களையும் காலி பானைகளையும் அந்த பானைகளுக்குள் வைக்க நெருப்பு பந்தங்களையும் கொடுத்தார். அவர்களிடம் அவர், என்னை பார்த்து நான் செய்வது போல செய்யுங்கள். நான் பாளையத்தின் எல்லைக்காவல் வரை செல்வேன். நான் செய்வது போல நீங்களும் செய்யுங்கள். நான் எக்காளம் ஊதுவேன். நானும் என்னோடு உள்ளவர்களும் ஊதும்பொழுது நீங்கள் அனைவரும் பாளையத்தை சுற்றிலும் ஊதிக்கொண்டு ஆண்டவருக்காக கிதியோனுக்காக என்று கூறுங்கள் என்றார். நள்ளிரவு காவல் தொடங்கும் நேரத்தில் காவலர் மாற்றி நிறுத்தப்பட்டனர். அப்போது கிதியோனும் அவருடன் இருந்த 100 பேரும் எல்லை காவலை அடைந்தனர். கிதியோனும் அவருடன் இருந்தவர்களும் எக்காளம் ஊதினர். தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தனர். 3 பிரிவினரும் எக்காளம் ஊதினர். பானைகளை உடைத்தனர். தங்கள் இடக்கையில் நெருப்பு பந்தங்களையும் வலக்கையில் ஊதுவதற்கு எக்காளங்களையும் ஏந்தியிருந்தனர். அவர்கள் ஆண்டவருக்காக கிதியோனுக்காக ஒரு வாள் என்று முழங்கினர். பாளையத்தை சுற்றி ஒவ்வொருவனும் தன் இடத்தில் நின்றான். பாளையத்தில் இருந்த அனைவரும் ஓட்டமெடுத்தனர். ஓலமிட்டுக் கொண்டு தப்பி ஓடினர்.
அப்பொழுது 300 பேரும் எக்காளம் ஓதினர். ஆண்டவர் பாளையம் முழுவதிலும் ஒவ்வொருவனும் மற்றவன் மீது வாழ் வீச செய்தார். பாளையத்தினர் செரேராவை நோக்கி பெதித்சிட்ரா வரையிலும் தபாத்தாவில் உள்ள ஆப்பல்மெகோலா எல்லை வரையிலும் தப்பி ஓடினர். நப்தலியிலிருந்தும் ஆசேரிலிருந்தும் மனாசை முழுவதிலிருந்தும் இஸ்ரேல் வீரர் ஒன்று திரட்டப்பட்டனர். அவர்கள் மிதியானியரை துரத்திச் சென்றனர். கிதியோன் எப்ராயம் மலையில் உள்ள அனைவருக்கும் தூதரை அனுப்பி, மிதியானியரை எதிர்க்க கீழே இறங்கி வாருங்கள், பெத்பரா வரை உள்ள நீரூற்றுகளையும் யோர்தானையும் கைப்பற்றுங்கள் என்றார். எப்ராயம் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டனர். அவர்கள் பெத்பரா வரை உள்ள நீரூற்றுகளையும் யோர்தானையும் கைப்பற்றினர். அவர்கள் ஓரேப்பு சேயேப்பு என்ற 2 மிதியானிய தலைவர்களை சிறைப்பிடித்தனர். ஓரேப்பை ஓரே பாறை மேல் கொன்றனர். சேயேப்பை சேயப்பில் உள்ள திராட்சை ஆலையில் கொன்றனர். அவர்கள் மிதியானியரை மிதியான் வரை துரத்திச் சென்றனர். ஓரேப்பின் தலையையும் சேயப்பின் தலையையும் யோர்தானுக்கு அப்பால் இருந்த கிதியோனிடம் கொண்டு வந்தனர். நாம் 1189 அதிகாரங்களில் 218 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.